சரி, இன்னொன்னு இவனுக்கு என்ன ஆட்சி சொல்றேன், மாதிரி நான் கட் ஒண்ணு பண்ணி நம்புறேன், இவங்க கட் full ஆ பண்ணி live எடிட் எல்லாம் போட போட முடியாது. போறாங்க. ஏதோ இல்ல, ஜோயல் மொத்தத்தை சொன்னாப்ல லைவ் போட போறாங்க. நம்ம மேல இருக்க ஆமா தவறை லைவ் கேள்வி போட போறாங்க. கேட்கறதுனால லைவ் ஆமா போட ஆமா போறாங்க. நம்ம விமர்சிச்சாலும் லைவ் போட போறாங்க. இவன் வந்து என்னடா எஸ் தெரியுமா, எஸ் 2 நாளுக்கு மேல வரவே மாட்டான். அதவே பார்த்து மக்கள் இவனை கேள்வி கேட்பாங்க. ஏன்டா சட்டசபைக்கு போகாம என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. இவன் எவ்வளவு நாள் வந்து இப்ப குறிஞ்சியும் கிடையாது, நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க, குறிஞ்சியே வாங்கியாச்சு. இப்ப குறிஞ்சின்றது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா? அதுவும் இப்பதான் தெரியும். அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அதேமா அங்க ஆதரவு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, இவனோட டேய் ஆபீஸ் உதயா, மட்டும் பாத்திருக்கியா இங்க ஜோயல்? வாடா, அந்த இவனோட குறிஞ்சி ஆபீஸ் இருக்கான்னு மட்டும் பாடுறான்னு பாத்திருக்கியா கேட்பாருன்னு ஜோயல்? நினைக்கிறேன். எல்லாரும் வந்து தரைக்கு கிரானைட் போட்டிருந்தா இவன் மட்டும் செவுத்துக்கு மொரட்டு காஸ்ட்லியான கிரானைட்டை போட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு எழுதி தனியா சார் போட்டு உட்காந்துட்டு இருப்பான். இவங்க ஆட்டம்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் ஒடுங்கணும் என்னைய கேட்டா. எத்தனை நீ இன்னொன்னு போட்டுட்டு என்னன்னா, அடியானாங்க? பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப எண்ணத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இப்ப பிஎம்சிக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு, நீட்டுக்கு எதிர்ப்பு. என்ன அரசியல் பண்ண முடியும்? என்ன ஸ்கோப் இருக்கு? ஐடியாலஜிக்கல் வைஸ் ஒரு ஸ்கோப்பும் இல்ல. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் மட்டும்தான் பண்ணவே முடியும். பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் முடியும். ஆமா அவளை நோக்கி 100 கேள்வி கேட்டா அவனை நோக்கி 1000 கேள்வி இருக்கு. கரெக்ட். இப்ப ஐடியாலஜி வைஸ் வந்து இப்ப பிஜேபி அப்படி அப்படின்ட்டா ஓகேவா, இப்ப விசிகேவும் நீ ஐயுஎம்எல் கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ற மாதிரி ஆயிரும்ல. கரெக்டா? ஆமா சுரேந்தர் bro, இன்னொன்னு சூப்பரான இல்ல தெரியுமா? இப்ப விசிகா ஒண்ணும் இல்ல, ஐயுஎம்எல் நீங்க காங்கிரஸ் என்ன வந்து நினைச்சீங்க? கவர்மெண்ட்ல நடக்கிற எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு. பங்கு இருக்கு. அதான் சொல்றேன். நீ வந்து ஆமா பிஜேபின்னு ஃப்ரேம் பண்ணி எதாவது பண்ணீங்கன்னா நீ இவங்களும் கொஸ்டின் பண்ற மாதிரி. கரெக்டா? அதுக்கு அவங்களும் இல்ல, அது இப்ப இன்னொன்னு சுரேந்தர் ப்ரோ, ம். அவர் நியூஸ் 18ல வந்து ஆசான் வந்து பேட்டி கொடுத்தாருல, அது இவன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம சோஃபா ம். சோஃபான்னு இதுல அசம்பிளியில பேரை கூட்டணி ஆமா இனிமே நமக்கு அவர் பார்த்தாங்கன்னா அப்புறம் அதுதான் வந்து என்னன்னா வந்து அன்னைக்கு உட்காந்து சும்மா இல்லாம சோஃபா சோஃபாங்கிறது அவ என்ன மீன் பண்றான் லூசு பையன், அவனுக்கே தெரியாம என்ன சொல்ல வர்றான்னா திருமாவளவன் வந்து காசு இல்ல வாங்கி கூட்டணி ஜோயல், கொடுக்குறாருன்னு அங்க சொல்லாம ஒரு சொல்றான். கேட்ச் இருக்கு ஜோயல். இல்ல நான் சொல்றேன், அது மிஸ்டேக் வந்து அன்இன்டென்ஷனல் மிஸ்டேக் தான். நான் சொல்றேன் சோஃபான்னு சொன்னது அது சிவி சண்முகத்தர் மட்டும்தான் சொன்னது. ஆனா அதே நேரத்துல அந்த சோஃபா விசிக்கு ஆபீஸ்க்கும் போய் தொலைஞ்சிருச்சு. அந்த மூதேவிட்ட வந்து இல்ல யாரோ சச்சின், சொல்லாம அது ஃபர்ஸ்ட் அந்த மீம் வருமே, போனதே இல்ல அந்த டேய் விசிக்கு ஃபர்ஸ்ட் தான். லுக்ல நானும் இருக்கேன்டா. அதுதான் சுரேந்தர் ப்ரோ, அவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கட் அவுட் பண்ணிட்டாங்களா இல்ல அதை மறந்துட்டாங்களான்னு தெரியல. எப்படா ஏன்டா அவன் டேய், இல்ல நமக்கே இல்ல தெரியுது. இவ்வளவு நோட் இல்ல பண்ண இல்ல ப்ரோ, மாட்டாங்களாடா அது. இல்ல நான் சொல்றேன் சோஃபா அவங்க அன்னைக்கு அவங்க டார்கெட் வந்து சிவி சண்முகத்தை நேர்ல பார்த்தது, சோஃபா சிவி சண்முகம் ஆபீஸ் போனது இதுதான். ஆனா அந்த சோஃபா விசிக்கு ஆபீஸ்க்கும் இல்ல போயிருச்சு. சச்சின், இல்ல உதயா, சச்சின், இல்ல அவர் இல்ல லேட்டா இல்ல எடுத்துட்டாரு. இல்ல சோஃபா அவர் ட்ரெண்ட் லேட்டா ஆனது எடுத்துட்டாரு. திரும்ப என்ன வச்சுதான் தெரியுமா? ட்ரெண்ட் ஆனது சோஃபா. இல்ல ஆமா அதான் ஆமா. எக்ஸ்பீரியன், நான் பிளஸ் இல்லைன்னு இன்னொன்னு சொல்லலடா, விசிக்கு இன்னொன்னு ஆபீஸ் சச்சின், இன்னொன்னு போனவனுக்கு என்ன தெரியும். தெரியுமா? சொல்லுங்க. நான் எடப்பாடி முதலமைச்சர் இருப்பாரு, நம்ம நேரம் வந்து பதவியில இருந்திருக்கலாம், அதை கெடுத்து விட்டது திருமாதாங்கிற கோபமும் இருக்கு அதுக்குள்ள. சும்மா எல்லாம் கிடையாது, அதுக்குள்ள ஒரு அரசியலும் இருக்குது. அப்படியா? அவங்க தானே எனக்கு முடியாதுன்னுட்டாங்க. நேரடியா விசிகேவை தாக்குனாங்களான்னு தெரியல. அப்படி தாக்கி இருந்தாங்கன்னா அவங்க வாயில அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு நான் அதை அப்படி பண்ணிருக்கேன். அப்புறம் சரி, எதுக்கு வந்து இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு, நடந்து போச்சு, எதுக்கு அந்த பேட்டி? அந்த பேட்டியோட என்ன, எதுக்காக அந்த பேட்டி கொடுத்து எக்ஸ்போஸ் பண்ணணும்? அது எதுக்குன்னா வந்துட்டு திமுகவுக்கு வந்துட்டு யாராவது அந்த கடைசியா முகத்தை பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த மூடுவாங்கல்ல, அதுக்கு தான். வேற எதுக்கு? கடைசியா பாக்குறவங்க பாத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த மூடும் போது இவனுக்கு சோஃபா மாடெல்லாம் உட்காந்துட்டு சும்மா இந்த ஆன்லைன்ல இந்த சோசியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணிட்டு லூசு மாதிரி இருந்துச்சு அது ஆக்சுவலா. ஏன்டா எவனாவது ஏமாத்தரவே இவ்வளவு வெளிப்படையாடா கொடுப்பான், இது பண்ணுவான், நியூஸ் வரும். அதுவும் விசிகாக்கு வந்த அப்புறம் ஏடிஎம்கே இதுக்கும் அப்படி வருமாடா? என்னடா நீங்க அங்கேயும் ப்ரோ ஏதோ ஒரு டிவைன்லி ஹெல்ப் இருக்கு சுரேந்தர் ப்ரோ. யோசிச்சு பாருங்களேன், இதே அந்த சோஃபா சிவி சண்முக ஆபீஸ்க்கு மட்டும் போயிருந்துச்சுன்னா எப்படி? அது விசிகே ஆபீஸ்க்கு வந்து எங்கேயோ ஏதோ வந்துட்டு விளையாடுது பயங்கரமா. பாவத்தை இந்த மாதிரி எல்லாம் மாட்டுவாங்கன்னு கடவுளை கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு வந்து உதயநிதிட்ட கொடுத்துட்டு போனா அந்த வடிவேல்ட்ட வந்துட்டு போன் அன்லாக் பண்ண சொல்லி கொடுப்பான். அது வந்துட்டு காலுக்கு நடுவுல வச்சு அந்த செருப்பு தைக்கிற அந்த ஆணி எடுத்து உடைச்சு அன்லாக் பண்ணி உடைச்சு இந்த போன் அன்லாக் பண்ணிட்டு மாதிரி பார்ட்டி அன்லாக் பண்ண போறான்.
உண்மையிலுமே அதுதான். ஏன்டா சோஃபா மாடல்னு சொல்றதுக்கு முன்னாடி ஏன்டா ஃபர்ஸ்ட் சோஃபா போனதே விசிகேக்கு தான்டா. சொல்லு இவன் ஜோ. அவங்க ஆபீஸ் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, சோஃபா போச்சு. அதேமா இவங்க வந்து முதல்வர் வராருன்னா நம்ம புது சோஃபா வாங்கி போடணும் போல நினைச்சு இவங்க ஆமா. அவங்களுக்காக வந்து இவங்க கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் சீனி சண்முகத்துக்கு. இல்ல ஜோயல், அதாவது அங்க சோஃபா போனது காரணம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் விசிக ஆபீஸ்க்கு எந்த முதல்வராக போயிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் அரசியலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எந்த முதலமைச்சர் முதல்வரும் ஆனதுல இருந்து யாருமே மத்தவங்க இடத்துக்கு போனதே திருமா கிடையாது. பர்த்டேக்கு இல்ல சுரேந்தர் ப்ரோ, திருமா பர்த்டேக்கு இவரு போய் அங்க போய் வாழ்த்து வாங்கிட்டு இதெல்லாம் வருவாரு. எவ்வளவு பெரிய புரியுதா? இல்லடா, நான் தான் சொல்றேன்ல, அவர் வந்து அப்படியா? எனக்கு இது சரி விசிகேக்கு போல சரி. ஐயுஎம்எல் வந்து 1967 இருந்து ஐயுஎம்எல் வந்து திமுக கூட்டணியில இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. அவர்லாம் வந்துட்டு அவர் வந்து கொஞ்ச நாளாவே அவர் டிசேபிள் ஆயிட்டாரு. முக ஸ்டாலின் போனமா இல்ல, யாருமே போனமா இல்ல. ஆனாலும் இவங்க வந்துட்டு ஐயுஎம்எல் ஆபீஸ்க்கு போன முதலமைச்சர் நம்ம தலைவரா தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. ஆமா, அதே மாதிரி வைகோ ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் சிஎம் என் வீட்டுக்கு வராரு. அப்போசிஷன் லீடரா இருந்தபோதுதான் ஸ்டாலின் வந்தாரு. ஆனா சொன்ன மாதிரி இவனுக்கு எங்கேயுமே போனது இல்லடா. இவனுக்கு எங்க போயிருக்காங்க? இவனுங்களுக்கு ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மடா. யோசிச்சு பாரு, 10 கட்சி சேர்ந்து இவங்களுக்கு உழைக்கணும். 35 மினிஸ்ட்ரியும் இவங்க மட்டுமே வாங்கி கொள்ளையடிச்சுட்டு போவாங்க. நான் வந்து அதாவது நான் உனக்கு சொல்றேன், நீ வந்து மினிஸ்ட்ரிய கூட்டணி கட்சி கொடுக்கறனால நீ வீக்கா தெரிவியா இல்லையான்னு எனக்கு இப்ப தெரியல. அது வந்து கம்மிங் டேஸ் தான் அது சொல்லும். ஆனா நம்ம குடுக்கறனால நம்மள வந்து வீக்கா காட்டாது. இப்போ வந்து ஐயுஎம்எல்க்கும் விசிகாவுக்கும் ஒரு கட்சிக்கு 60 வருஷம் ஹிஸ்டரி, ஒரு கட்சிக்கு 30 வருஷம் ஹிஸ்டரி. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி தமிழ்நாடுன்றது வந்து நம்ம வந்து ஹிஸ்டரி புக்ஸ்ல நம்ம வரலாறுல இடம் முடிச்சிட்டோம். ஐயுஎம்எல் முதல் முறையா ஒரு முஸ்லீம் கட்சிக்கு தமிழ்நாட்டுல மினிஸ்ட்ரி கொடுத்தது வந்து ஜோசப் விஜய். விசிகாவுக்கு 34 வருஷமா இருக்க கட்சிக்கு முதல்ல மினிஸ்ட்ரி கொடுத்தது முதல்ல வந்து ஜோசப் விஜய். இப்படின்றதெல்லாம் வந்து வரலாறு புக்ல இடம் முடிக்கும். திமுக அது ஏன் பண்ணலன்னு தான் கேட்பான். வரவன்லாம் வந்துட்டு இவ்வளவு பேசிட்டீங்களா, நீ பண்ணலன்னு கேட்பாங்க சச்சின். இனிமேலும் இன்கேஸ் நடக்காதுதான் ஓகேவா, இன்கேஸ் திமுக ஆட்சி அமைக்குது ஓகேவா, இவங்க கூட்டணியோட அடங்கிதுன்னா இவங்கள கேட்டு வாங்குவாங்க, கொடுக்காம இக்னோர் பண்ண முடியாது. இதுதான் ஸ்டேட்டஸ் கோ. இதுதான் ப்ரோ ஸ்டேட்டஸ் கோ. நம்மளுக்கே பெரும்பான்மை வந்தாலோ இதுதான். இனிமே தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளைக்கு இதுதான் ஸ்டேட்டஸ் கோ. அதுதான் சரியும் கூட. நம்ம அவங்களோட ஓட்டே இல்லாமதான் இப்ப 40 இப்ப காங்கிரஸ்க்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்க ஓட்டுனாலதான் வந்து ஜெயிச்சிருக்கீங்கன்னு. நான் என்ன சொல்றேன், கும்முடி பிடித்தான்னா இவங்களுக்கு யாரையுமே தெரியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே திருநெல்வேலி தான்னா திமுக கிடையாது. கன்னியாகுமரியில இவங்க காங்கிரஸ் இல்லாம நீங்க 2014 டெபாசிட் கூட வாங்கல நீங்க கன்னியாகுமரியில. இதுதான் உங்களோட நிலைமை. உள்ளூர்லயே உங்களோட செல்வாக்கு இதுதான். இப்ப இவங்க இங்க பேசுறதுனால காங்கிரஸ்க்கு ஏற்பட்ட இழப்ப பாக்கணும்ல. யூபி எலெக்ஷன்ல நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. இவர் ஒரு வசனம் பேசினாரு. அதுல நம்ம வந்து கருத்து சரியோ தப்போ அதுக்குள்ள நம்ம போகல. நான் என்ன சொல்றேன், இவங்க பேசுறதுனால இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் அங்க இவங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் மும்பைல இருக்குது. இப்ப காங்கிரஸ் நம்மளோட வரதுனால அவர் என்ன சும்மா உட்காந்து வெறும் தமிழ்நாட்டை மட்டுமா யோசிச்சு எடுக்கிறாங்க, இல்ல வெறும் சவுத் இந்தியாவை மட்டுமா? அவங்க மும்பையும் யோசிக்கிறாங்க. மும்பைல காங்கிரஸ் ரொம்ப மோசமா போயிருச்சு. மும்பைல இவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அங்க வந்து அவ்வளவு தமிழ் மக்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குது, அவங்களுக்கு பல உரிமைகள் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நம் தலைவர் அங்க போகும்போது அதோட அந்த அந்த தமிழ் மக்கள் அங்க வாழ்ற மக்களுக்கு அந்த இது வந்து அவங்க காங்கிரஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க கால்குலேஷன் பண்றாங்க. அதே மாதிரிதான் டெல்லியிலயுமே நம்மளோட இது வாழ்றாங்க. ஒண்ணுமே இல்ல, இன்னும் 2 நாள்ல அவர் போறாரு. அன்னைக்கே தெரிஞ்சிடும் இவரோட இவர் என்ன ஸ்டார்டம் என்ன, இவரோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது. இன்னும் 2 நாள் கழிச்சு காங்கிரஸ் ஆபீஸ் முன்னாடி எவ்வளவு கூட்டம் நிக்க போறாங்க, தமிழ்நாடு இல்லத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேர் நிக்க போறாங்கன்னு பார்க்கதானே போகுது இந்த மொத்த தமிழ்நாடும் இல்ல இந்தியாவுமே. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் திமுகவால உதயநிதியோட பேச்சுக்களால இழந்தது அதிகம். இன்னொன்னு, ஸ்டாலின் போய் பீகார்ல பிரச்சாரம் பண்ணப்போ யாரு இந்த ஆளுன்னு அவனுங்களுக்கு எல்லாம் தெரியல. ஆனா விஜய் போறப்போ அந்த மாதிரி இருக்காது. பிரசாந்த் கிஷோரே சொன்னாரு, நான் கூட என் பாட்டிக்கு விஜய் கூட்டு போலான் இருக்கேன்ற மாதிரி. அவர் அந்த அளவுக்கு தான் அவர் வச்சிருக்காரு. அப்படி இந்தியா ஃபுல்லா தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இவர் வந்துட்டு கமெண்ட் பண்ணதான் செய்யறாரு தன்னோட பவரை. இப்பவே எழுதிக்கலாம். 31 வந்து கன்னியாகுமரி 6 out of 6 தான். அதுல 3 வந்து காங்கிரஸ்க்கு 3 டிவிக்கு காண்றதுதான் எவ்வளவு ஷேரிங்ன்றது தான் மேட்ரு.
எனக்கு என்னமோ சிபிஎம் வந்துட்டு வெளியில இருந்தெல்லாம் ஆதரவு இல்லப்பா, நாங்களும் கூட்டணியில வரோம், நாங்க என்ன பண்றதுன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அடிச்சு ஆமா நிறுத்திட்டாங்க. சச்சின், அவங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எச்சத்தனம் பண்ண நினைச்சாங்கல்ல, அதுலதான் ட்ரிகர் ஆனது. இதெல்லாம் அவ்வளவு பெரிய கேவலவாதியா இருக்கீங்க அப்படின்னு. ஆன்டி பிஜேபி ஃபேஸ் விஜய் அதாவது விஜயோட பிக்கெஸ்ட் ஆன்டி பிஜேபி ஃபேஸ் இன்னைக்கு இந்தியாவில காட்ட சொல்லுங்கடா பாக்கலாம். அவ்வளவுதான். அது போதும்டா. வர டேய் சிம்பிள்ரா. இப்ப கூட நம்ம தலையை பிரேக் பண்ணிக்கிறோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்லாம், 2029 நாடாளுமன்ற தேர்தல்லாம் சிம்பிளா தாவே ஒரு பக்கம் இது 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு தாவேக்கா, இன்னொன்னு பாஜகன்ட்டு அவர் சோழியை முடிச்சுட்டு போயிட்டே அவ்வளவுதான். இருப்பாரு. அதுவும் திமுகவை எப்ப அவர் பேசுவாருன்னா திமுக 2028க்கு பிக்சர்லயே வைக்க மேலதான் மாட்டாரு. பேசுவாரு. ஆமா, அவருக்கு தெரியும் எப்ப திமுக பேசணும். பிக்சர்லயே வைக்க மாட்டாரு. திமுக அவனுக்கு அனாதையாதான் இருக்கணும். தனியா நின்று என்ன பண்ண போறாங்க? பிரேமலதா இல்ல இருப்பாங்க. பொலிட்டிக்கலா எதிர்ப்போம். அதாவது சாரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் வந்து இஷ்யூ பேஸ்டா எதிர்க்க தான் போறோம் கவர்மெண்டா. ஆனா பொலிட்டிக்கலா பார்ட்டி ஒரு தலைவரா வந்து கண்டிப்பா வந்து 28 வரைக்கும் அவர் வந்து ஓப்பனா வந்து இப்ப எதிர்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். தேவையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். சரி, எனக்கு உண்மையா டவுட் இருக்கு. எதுக்கு திமுக வந்துகிட்டு மத்த கூட்டணி கட்சிகளும் மினிஸ்ட்ரி தர மாட்டோம்? அவங்க சொல்ற இது என்ன பாயிண்ட் ஆஃப் என்ன? அது வந்துட்டு மாநிலத்தின் சுயாட்சி. அது வந்துட்டு தேசிய கட்சிக்கு ஓகேடா. பிசிக்கு ஐஎம்எல்க்கு என்ன ஒண்ணா அவங்க என்ன பண்ணாங்க? இல்ல, அது ஏன் நான் சொல்றேன், அது வந்து மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சின்றது வந்து அறிஞர் அண்ணாவோட முழக்கம். அவர் எதுக்கு சொல்லிட்டு போனார்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த மேஜர் பவர் அது சென்ட்ரல்ல இருக்கும். நீங்க வந்து ஸ்டேட்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தாவேக்கா இருந்தாலும் நமக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்குறதுல இருந்து மேஜர் டிசிஷன் கால் அவுட் பண்ற வரைக்கும் எல்லாமே பிஜேபியோட தான். ஆனா இவர் அண்ணா சொன்னது, அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு சென்ட்ரல்ல இருக்க பவருக்கு வந்து ரொம்ப அலைண்டா இருக்குன்றதுனால அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனாரு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, 35 பேரையும் நான் தான் வச்சு கொள்ளையடிப்பேன், எந்த கூட்டணிக்கும் கொடுக்க மாட்டேன். டைரக்ஷன் பொறுத்து. ஆனா பெரும்பாலும் நமக்கு வராது. மீட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து அண்ணா சொன்ன மாநிலத்துக்கு சுயாட்சின்றதை இவங்க வேறமா எடுத்துக்கிட்டாங்க. கொள்ளையடிக்கிறதுல எதை வேணாலும் முடிச்சிருவேன். இந்த மின்னபலத்துல இதுக்கு கூட்டணி ஆட்சி ஏன் தேவையில்லைங்கிறதுக்கு ஆக பெரும் அரசியல் வித்துவான் ஆராக ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாத்தீங்களா? மாநிலத்தில் சுயாட்சிக்கு மத்தியில் கூட்டாட்சிக்கு என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தனியா நிக்கிறதா தனியா இதுவான் மாநில சுயாட்சியாம். அதாவது ஒரு கட்சி தனியா ஆள்றதுதான் மாநில சுயாட்சியாம். உனக்கு ஐவாலின்னு சொல்லி நிறைய இடத்துல அப்படி போயிடலாம். என்ன ஏன்டா பைத்தியக்கார பைலன்ற மாதிரிதான் இருக்காங்க. சச்சின் ஒரு நிமிஷம். ஓகே. இந்த நதீர் உங்ககிட்ட தான் கேட்கணும். என்ன உங்க சொந்தக்காரரு எலெக்ஷன்ல கூட நிக்கல போல இருக்கு. இல்லையா? ஏன் நீங்க வேற உயிரை வாங்குறீங்க? இன்னைக்கு எங்க ஆளு மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஆலூர் சனவாச அவர் சொந்தக்காரர் தான் அவரு. இல்ல டிஎம்கே ஜாயின் பண்ணிடுவாரு போலயே. ரெண்டாவது சச்சின், ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு பேஸ்புக்ல சரி, இன்ஸ்டாகிராம்ல சரி. இன்னுமே அந்த டைம் இருக்கு. நல்லா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியதுதான். ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம். நான் எக்ஸ்பைரி கூட டிஎம் பண்ணியிருந்தேன். அது என்னன்னா, ஒரு பயங்கரமான ரூமர் பயங்கர ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னா, அது நிதி அமைச்சரை பத்தி தான். அதுக்கான ப்ராப்பர் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் நம்ம சைட்ல இருந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து பேசும்போது எங்க அம்மாவே கேட்டாங்க, என்னடா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வருது, உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு. டிஎம்கே சைட்ல இருந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். அது இப்ப அவர் வந்துட்டு நிதி அமைச்சரா போட்டிருக்காங்க. அவர் நம்ம கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமும் அவர் எப்படி நடந்துக்கிறாருன்றதெல்லாம் நம்ம வந்துட்டு இல்ல ப்ரோ, அது எனக்கு ஃபேக் நியூஸ் மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் ஹைட்டுக்கு இதுக்கு பார்த்தா அது ரொம்ப தப்பு. அது கலர், முடி கலரை வச்சு மட்டுமே ஃபேஸ் ஒரே மாதிரி விஜய் இதெல்லாம் வந்து இல்ல இந்த நியூஸ் எல்லாம் வந்து வேட்பாளரா அறிவிச்சப்ப வந்த நியூஸ். இதெல்லாம் புதஞ்சு போன நியூஸ். இதெல்லாம் ஒன்னும் டிபிடி அப்படின்னு நினைக்காதீங்க. டிஎம்கே டீம்ல இருந்து அதை எடுத்து போட்டிருக்காங்க. ஆனா ட்விட்டர்ல போடல, ஃபேஸ்புக்ல போட்டிருக்காங்க. நான் அதை ஈவினிங் எக்ஸ்பைரி கூட ஷேர் பண்ணிருந்தேன். சொல்றேன், அந்த ரவின்னு ஒருத்தர் செந்தலால் ரவிய ஏதோ ஒரு ஐடி வந்து அவங்க அது வந்து அவரோட ட்வின் பிரதர் அப்படின்னு அவர் வந்து போட்டிருந்தாரு.
ப்ரோ அது அது வந்து விட்டுருங்க ப்ரோ. நம்ம அது மினிஸ்டர் நம்ம கிடையாதா? அது வந்து விளக்கத்துக்கு அதை நாம வந்து அந்த இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியோட பவர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது எனக்கு நீங்க என்னன்னே தெரியாது, நான் அதை இவனுங்க பார்க்கவே இல்லை, வந்து என் கண்ணுக்கு அது ஆமா என் கண்ணுக்கு இன்னைக்கு அது பண்ற வரவே இல்லை. நரேட்டிவா அவனுக்கு நாளைக்கு ஞாபகம் இருக்காது. நீங்க வேற. ப்ரோ நான் சொல்ல நான் வந்து பிஃபோர் எலெக்ஷன் வந்துட்டு போட்டு கடின்னு கடிச்சுக்கிட்டு இங்க நான் கடி வாங்கிட்டு கிடந்தேன். ஆனா ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஜாலியா பேக் சீட் எடுத்து பாப்கார்ன் தான். என்ன நீ என்ன சொன்னாலும் சரி, நான் வந்துட்டு ஆட்சியில இருக்கேன், என் தலைவர் வந்து முதலமைச்சர் ஹேண்டில் பண்ணிக்குவாரு. அதனால வந்துட்டு எல்லாரும் ஆளுங்கட்சின்னு அந்த பவர் அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. யாரும் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே பதில் சொல்லிடணும், அவங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு இந்த நரேட்டிவ் முறியடிச்சிடணும், அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் நம்ம வந்து பொறுமையா கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு பவர்ல இன்னொன்னு வந்துட்டோம். சச்சின், நான் என்ன சொல்றேன், பல பல அவதூறுகள், இல்ல நம்ம வேணும்னே கூட தப்பே கூட பண்ணியிருந்திருக்கலாம். எல்லாமே வரதான் செய்யும். அதுக்காக நம்ம தூய்மைவாதம் எதிர்பார்த்து எல்லாத்தையும் போய் கொய்ன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணவும் கூடாது. ஒருத்தவங்க வந்து பிடிக்கலையா, அவங்க வந்து போட்டிருக்கிற சோஃபாலாம் நம்மளுக்கு பிடிக்கலைன்னா கடந்து போயிடுற பழகிக்கணும். அந்த சோஃபா ஏன் அவ்வளவு பெருசா இருக்குன்னு போட்டு நம்ம 50 பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து இப்ப அது ஏன் நான் சொல்றேன் ஜோயல், அதாவது நான் ஒண்ணு சொல்லவா, தலைவர் தான் சிஎம், தாவேக்கால ஆட்சி அமைச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்க எல்லாத்துக்கும் நானும் அந்த ஆட்சியில பங்கு பெற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அது தப்பு கிடையாது. அதாவது ஐ எம் ஆல்சோ ரன்னிங் திஸ் கவர்மெண்ட், ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 2 வருஷமா வந்துட்டு இந்த பார்ட்டியை ஓன் பண்ணியிருக்கேன். அதாவது தலைவர் அவர் பார்ட்டியை ஓன் பண்றாருன்னா அது அவர் பண்ணுவாரு, அவரோட கட்சியா இல்ல இருக்கலாம். இன்னொன்னு சச்சின், நான் ஒரு சிட்டிசனா நம்ம வந்து எல்லா பேருமே அப்படிதான் ஃபீல் பண்ணணும். எந்த ஆமா கட்சி வந்திருந்தாலும் அப்படிதான் ஃபீல் பண்ணணும். இது நம்ம அண்ணனே வந்திருக்கிறதுனால புரியுது. அதுக்காக வந்து கொஞ்சம் ஓவர் இல்ல சில விஷயங்கள்லாம் அது அடிக்கப்பட வேண்டியதுதான் ஜோயல் எனக்கு தோணுது. இதே ஒரு வேற விஷயம்னா எனக்கு தெரியல. ஆனா அது அடிக்கப்பட வேண்டியதுன்னு கேட்டா அதுக்கு கண்டிப்பா அதுக்கு நம்ம ரிப்ளையும் வாங்கிட்டோம். அதுக்கு அடிச்சாங்க, அதுக்கு ரிப்ளையும் வந்துருச்சு. அதை தாண்டி கடந்துடணும். அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டே அவங்கள அந்த கண்ணோட்டத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அந்த தப்ப அவங்க இல்ல வந்துட்டு திரும்ப சச்சின், நான் என்ன செய்யலையா. சொல்றேன், ஒரு அமைச்சரா இருக்கும்போது பல பேர் பார்க்க வருவாங்க. நீங்க சால்வோ போடுற எல்லாத்துக்கும் ஜூம் பண்ணி இவர் யாரு தெரியுமா, நீங்க வந்து அதையும் நீங்க கொய்யின்னு முக்கிய அது போய் தான் சரி, வந்து அது சரி. அதாவது இல்ல அது எல்லாரும் நடந்தது வந்து போட்டு நீங்க சொல்றது ஏத்துக்க முடியானது. ஆனா கனிமொழி சந்தோஷ் விஷயத்துல வந்துட்டு அடிக்கப்பட வேண்டியவன், ஆமா அது அடிக்கப்பட வேண்டியதுதான் அப்படின்றது வந்துட்டு ஒரு மனதா வந்துட்டு ஓட் பண்ணி ஐயோ அன்னைக்கு அதெல்லாம் விதிக்கப்பட வேண்டியது. அடிக்கல நிச்சயம். ஒரு மனதா அன்னைக்கு ஒரு மனதா ஓட் பண்ணிட்டாங்க எல்லாரும். அது ஒண்ணும் பண்ண ஆமா முடியாது. ஆமா இல்ல அதெல்லாம் நான் ஸ்பெசிபிக்கா அந்த இஷ்யூக்குள்ள போல. நான் என்ன சொல்றேன், ஜெனரலைஸா சொல்றேன். ஒரு ஆட்சி நிர்வாகம்னு இருந்தா சில குறை நிறைகள் இருக்கதான் செய்யும். எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ட்டா சில விஷயங்கள் பண்ண முடியாது. பிளஸ் எல்லா பேருக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. அவங்களுக்கு அந்த அந்த பொசிஷனை எப்படி, அது என்ன, நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்ன, நம்மளோட லிமிடேஷன்ஸ் என்ன, நம்ம என்ன சட்டத்துக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுங்கிறத இப்பதான் ஒவ்வொருத்தரும் கத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால வந்து இப்ப தாமு போறாரு, போலீஸ் பேசுறாருன்னா அது எப்படி ஃபார்மலா எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அவரும் கத்துக்குவாரு. நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 6 மாசம் நம்மளுமே வந்து சில விஷயங்களுக்குலாம் வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு கடந்து போகணும்னு நினைக்கிறேன். சில அந்த சோஃபா விஷயத்துக்காக சொல்ல, ஜெனரலா சொல்றேன். ஜெயல் ப்ரோ, நீங்க சொல்லிருந்தீங்கல்ல, அதே மாதிரி சட்டசபையில ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது எல்லாம் கை தட்டுவாங்க. அப்ப செங்கோட்டையன் தான் வந்து கை தட்டக்கூடாது, இங்க வந்து இந்த டேபிள தட்டணும் சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் டேயோட சட்டமன்ற லைவ் பாருங்க, அது அப்படியே தெரியும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா யாருக்கு எல்லாருமே புது ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ், யாருக்குமே எதுவும் தெரியாது. கரெக்டா வந்து அந்த வழிகாட்டு எதுக்கு சொல்றேன்னா, கொஞ்சம் பேருக்கு வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அடுத்த கடத்துல திருத்திப்பாங்க எல்லாருமே. ஆமா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டுல இருக்க எல்லா டாஸ்மாக்லையும் நாளைக்கே வந்து 10 ரூபா வசூல் பண்ணாம இருக்க முடியுமானா முடியாது. ஏன்னா இன்னமும் அந்த பார் எல்லாமே இந்த ஊர்ல இருக்க திமுகவோட ஒரு கவுன்சிலரோ இல்ல ஒரு சேர்மேனோ இல்ல அந்த திமுக திருட்டு பயலோட தான் இருக்கும். அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு வைங்களேன். உடனே நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ண முடியுமானா முடியாது. அது ஒரு ப்ராசஸ், அது கொஞ்சம் டைம் ஆகும். பிளஸ் இப்போ வந்து கரண்ட்டும் வந்து ரொம்ப டிமாண்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் நம்மளும் டைம் கொடுக்கணும். ஆனா முக்கியமான விஷயங்களை ஆம்பிளிஃபை பண்ணி கொண்டு போற விஷயமும் பண்ணதான் செய்யணும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் வந்து நம்மளுமே வந்து சில விஷயங்களை வந்து கொஞ்சம் ஒரு கவர்மெண்ட் நம்ம கட்சி தான் ஆட்சியில இருக்குங்கிற கண்ணோட்டத்துல வந்து சில விஷயத்துக்கு முட்டும் கொடுக்கணும்னு சொல்ல வரேன். கரெக்ட். இல்ல ஜோயல் ஆக்சுவலா இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ் போட்ட போதே இந்த பாயிண்ட் தான் பேசிட்டு இருந்தோம். ஓகேவா, எல்லாம் மாறணும் தான். ஆனா டக்குன்னு உடனே இந்த ஒரு ஊசி போட்ட உடனே கேன்சர் குணமாயிடணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அது கொஞ்சம் டைம் ஆகணும், அந்த டைம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க பேசிட்டு இருந்தோம். கரெக்டா ப்ரோ கேக்குதா? ஹலோ கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க.
இல்ல ப்ரோ, இது டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்குறது அது சிஸ்டமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணும் ப்ரோ. ஏன்னா 5000 கடை இருக்கு. ஆனா அங்க ஒரு கடைக்கு 4 பேர் வேலை செய்யறாங்க. அங்க ஐ மீன் அங்க லோக்கல்ல கரண்ட் பில்லு, வாடகை, அதுக்கப்புறம் அங்க லோக்கல்ல வாங்குற மாமூல் வந்து மேல ஹையர் அபிஷியல் போகும் ப்ரோ. ஒவ்வொரு தாசில்தாருக்கு போகும், தாசில்தார்ல கலெக்டரேட் போகும், கலெக்டரேட்ல மேல மினிஸ்டர் போகும் bro. இந்த லெவல் ஹையராக்கி இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உடைக்கணும்னா இந்த இது ஒரு 2024 சொல்லியிருப்பாங்க. சிஸ்டமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணா ஃபுல்லா ஆன்லைன்ல கொண்டு வரணும். இதுக்கு வந்து 2023 டெண்டர் விட்டாங்க. ஒரு 500 கோடி ரூபாய் டெண்டர் விட்டு மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆன்லைன்ல இல்ல கொண்டு அதுவும் வர்றதுக்கு. பிடிஆர் தான் விட்டாரு. பிடிஆர் விட்டாரு. எப்படிடா நீ விட போச்சுன்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து போர்க்குடி தூக்கி அதையும் கெட்டு விட்டாங்க. அதேதான் ஃபுல்லா டிஜிட்டலைஸ் இப்ப பஞ்சாப்ல, கர்நாடகால அந்த அந்த மாதிரி A to Z வந்து டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. டாஸ்மாக் ப்ரொடக்ஷன்ல இருந்து டைரக்டா அவுட்லெட் வந்து சேல்ஸ் ஆகுற வரையும் எல்லாமே ட்ரேசபிள் பண்ண அப்படியே சாஃப்ட்வேருக்கெல்லாம் டெண்டர் விட்டு அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கர்நாடகால செந்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கவர்மெண்ட் இல்ல, எல்லாமே பிரைவேடைஸ் தான். கடை எல்லாமே வந்து பிரைவேட் தான், கவர்மெண்ட் இது கிடையாது. பிளஸ் இல்லண்ணா எல்லா இதுலயுமே அப்படி அப்படி இருக்கிறதுலயும் வந்து அவங்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் இது பண்றாங்க. இல்ல ப்ரோ, நம்ம நம் அது ஒரு ரெவல்யூஷன் இல்ல பண்ணல. இது இல்ல வரைக்கும் ப்ரோ யாருமே ஒரு இல்ல தனி மினிஸ்ட்ரியே வந்ததே இல்ல. இது வரைக்கும் தமிழ்நாட்டு இதுல ம், அரசியல் வரலாற்றுல இதுக்குன்னு ஒரு தனி அமைச்சர் தனியா இருந்ததே இல்ல. இந்த வாட்டி ஒரு ம், யங் ம். மினிஸ்டருக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா அதை ரெவல்யூஷனைஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக தான். பிளஸ் ஹீ லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துல இந்த மொத்த சிஸ்டத்தையும் ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பிடிஆர் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்த லீக்கேஜ் வந்து ரெடி பண்ணாலே ரெவன்யூக்கு எக்ஸ்ட்ரா 50,000 crores வரும்னு சொன்னாரு. பிடிஆர் அது மட்டுமா சொன்னாரு? பிடிஆர் வந்து திமுக வந்து திருட்டு கட்சினா, ஆமா திருட்டு கட்சி தான். ஆனா நான் இதுலதான் இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இது வேற சொன்னாரு அவரு. ஆமா, அந்த சச்சின் அதை விட கேஸ் ஒன்று ஆட் அதெல்லாம் பண்ணிக்கோங்க. தத்திகள் மாப்பிள்ள இதுல சாரும் அனுப்பியிருந்த உதயநிதி சேர்ந்து தத்திகள் 30,000 கோடி கொள்ளையடிச்சாருன்னு சொன்னாரு இல்ல இல்ல வந்து அது ஒரே வருஷத்துல. தத்திகள்லாம் இதுல அது அனுப்பியிருந்த அவர் தத்திகள். சொல்லல, அது லீக்கட் ஆடியோல வந்துச்சு. இல்ல அவரு இல்ல ஒரு சச்சின் பிடிஆர் என்ன ஆக்சுவலா அவரு இப்ப ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஓய்வெல்லாம் எடுக்க வேணாம், ஒழுங்கா நம்ம கட்சியில வந்து சேர சொல்லுங்க, இல்ல அவரு கரெக்டா இருக்கும். என்னைய கேட்டா இல்ல சுரேந்தர் ப்ரோ, சிம்பிள் ப்ரோ. இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. உங்களோட பாலிடிக்ஸும் உங்களோட அந்த பிசினஸ் நாலேஜ்லாம் நீங்க வந்துட்டு இவ்வளவு யங்ஸ்டர்ஸ்க்கு பயன்படுற வகையில செய்யலாம். சும்மா நான் வந்து அவரோட பரபரன்னு அவரோட விஷனை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும் நம்ம கட்சி தான், ஓகேவா? அவரு சும்மா கிடையாது, சும்மா நீங்க எவனோ வந்து ஒரு அவ்வளவு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு பேங்க இது பண்ணிட்டு வந்திருக்காரு, ஓகேவா? இல்ல ப்ரோ, அவர் என்ன இதுன்னா அவர் தாத்தா காலத்துல இருந்து நீதி கட்சியில இருந்து இருந்தவங்க வந்து எப்படி வெளியே வருது ஒரு லெகசி விட்டு கொடுக்குறதுன்னு பாக்குறாங்க அதான் பார்க்க முடியுமா? அப்படின்னு பாக்குறாரு. ஆமா, அந்த இதுல மாட்டிக்கிட்டு இருக்காரு. மதுரைலாம் வந்துட்டு சத்தியமா சொல்றேன், மதுரைலாம் வந்து எவ்வளவு குப்பையா இருக்கு தெரியுமா? மதுரை வந்துட்டு எப்படி சிட்டி மெயின்டைன் பண்ணா அதோட பொட்டன்ஷியலே வேற. பட் ஆனா மதுரையை போட்டு குப்பைக்காடாக்கி சுத்தி கேவலமா அதுக்குதான் சச்சின் இந்த அதுக்குதான் ரூல் ஒரு இந்த ஒரு ரூல்ல இடத்துக்கு போவாரு. முன்னாடி பிரச்சனையை சரி பண்ண சொன்னேனே இன்னும் சரியாவலையா அப்படின்னு டைரக்டா திமுக சொல்லியிருப்பாரு. ஆனா அது அது ஆமா. அவரு இதுக்கு இல்ல, அவரே நிறைய ஆன்டி ஈவென்ட்ஸ் கிரியேட் பண்ணார் டிபிடி. நான் வந்துட்டு சச்சின் ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருந்த போது இது முடிச்சுக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருந்து சரி பண்ணதை வந்து நான் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ சரி பண்ண முடியலன்னா அப்ப நீங்க என்ன சொல்ல நான் எதுவும் சொல்ல வரலைங்க, நீங்க தான் ஏதோ சொல்றீங்க. இந்தியாவோட டர்டஸ்ட் சிட்டினா மதுரை தான் சச்சின், இந்தியாவிலே. அதுதான் சொல்றேன். அதாவது சொல்றேன், ஸ்வச் பாரத் இது அந்த கிளீனிக் இது டர்ட்டி ரேங்கிங்ல வந்து நம்பர் 1 இருக்கு. அது இந்த இந்த 5 வருஷ டேர்ம்ல நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி அதான் இவங்க கார்பரேஷனுக்கு அந்த குப்பை அள்ளுற வண்டி வாங்கினா அந்த வண்டியெல்லாம் எடுத்துட்டு போய் எங்கேயோ ஒரு குடோன்ல போட்டு துருப்படிக்க விட்டு அந்த வண்டியை வந்து ஏதோ வேலையே அதான் அந்த வண்டியை யூஸ் பண்ணாம அந்த வண்டி என்ன பண்ணணுமோ அந்த வண்டியை எங்கேயோ போட்டு அந்த வண்டியை காலி பண்ணிட்டாங்க. இவனுங்க இப்படிதான் வந்துட்டு ஆட்சி இவங்க நடத்திட்டு மாநாட்டுக்கு இருக்காங்க. சாப்பாடு கொண்டு போறதுக்கு இல்ல அதான சொல்ல வர. மதுரை மட்டும் இல்ல ப்ரோ, ஒட்டுமொத்த எல்லா கார்பரேஷனும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒசூர் கார்பரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் குப்பை கடாக்கி வச்சிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட போய் ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் மனுஷன் இருக்க முடியல ஒரு 5 நிமிஷம். அந்த பாத்ரூம் அப்புறம் அந்த ராக்கெட் போட்டு வச்சிருக்கான் டிஎம்கே பிஎம்கே இந்த ஓஜி கூட்டணி ஒசூர் கார்பரேஷன் ஒரு கிட்ட பெங்களூர் இருக்கு. இதெல்லாம் கார்பரேஷனா எவனும் நம்ப மாட்டோம். அப்படி கேவலம் இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்.
இன்னொன்னு இந்த அலைன்ஸ் வந்து சிபிஐ இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரும் ப்ரோ. அதெல்லாம் உடஞ்சிரும் ப்ரோ. அப்ப தெரிஞ்சு அவங்க ஸ்டாண்ட் என்ன லோக்கல்ல அவங்க ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப